முதல்ல போகும் பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசிக்காமல் இருக்கிறது. இரண்டாவது 10 கட்டளையை வாங்கிட்டு வரும் பொழுது மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன் முதல் வரலன்னா அவன் கோபம் உண்டவனாகி கற்பலகையை உடைச்சான். இங்க கோபப்படும் பொழுதெல்லாம் அவன் சாயம் மாறுது. புரியுதா? ஆமா, கணவன் மனைவி சண்டையில ஏன் அப்படி நாய் மாதிரி வார இடத்துலதான் தெரிஞ்சிருக்கீங்களா? கோபப்படும் பொழுது தேவ சாயல் மாறி நாய் மாதிரி முகம் மாறுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ராமே சொல்லுங்களேன். ஆமா, பேய் மாதிரி வர நம்மகிட்டலாம் பேச முடியாதுப்பா சொல்லுவாங்க. கோபப்படும் பொழுது தேவ சாயம் மாறி உங்க முகம் பிசாசு மாதிரி மாறுது. மோச முகம் அப்படிதான் இருக்கு. கோபப்பட்டு உடைச்சிட்டாரு. அப்ப முகம் பிரகாசிக்கவில்லை. அல்லேலூயா. தேவ சாயலை கொடுத்த ஆண்டவர் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ளவும் பிரயாசப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய நீ கோபப்படுகிற நாளெல்லாம், நீ கோபப்படுகிற நேரம் எல்லாம் உன்னுடைய சாயல் தேவ சாயலிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. உன்னை அதற்காக தேவன் அழைக்கல. உன்னை கொண்டு அநேகரை மீட்கத்தக்கதாய் உன் மேல உள்ள பிரகாசம் அநேகர் மேல பிரகாசிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்.